Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஹவுஸ் வைஃப் இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்கல அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் விட பேர் வந்து ரொட்டீனாவே அத கமெண்ட்ஸ்ல வந்து வந்துட்டு இருக்கும். நான் ரீட் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ்ல ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கயுமே வெளியில போயிட்டு வொர்க் பண்ணாம வேலைக்கு போகாம வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன earnings கிடைச்சாலும் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா யாத்ரா அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது யாத்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ரோல்னு சொல்ல முடியாது. இது உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, உங்களுடைய நேச்சுரல் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பா. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே யாத்ராவில் வந்து ஹாலிடே அட்வைசராக நீங்கள் வந்து ஆக முடியும். இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் முன்பணம் டெபாசிட் எதுவுமே வந்து கிடையாது. முழுக்க ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இதில் வந்து ஏர்னிங்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்ரா அப்படிங்கிற கம்பெனினா என்ன, இவங்க யார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு வேலைக்கு உள்ளே வந்து சேர முடியும். யாத்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட், அதாவது ஒரு ட்ராவலிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் மை ஷோ இருக்கு இல்லையா, புக் மை ஷோனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் ஒரு படம் பார்க்குறதுக்கு டேரெக்டாக தேட்டருக்கு போகாமல் வீட்டில் இருந்துகிட்டே புக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், இந்த ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய ரூம்ஸாக இருக்கட்டும், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், ரெட் பஸ்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு யாத்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி இந்த ட்ராவலிங் ஏஜென்ட் மூலியமா நீங்களுமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போகிறீங்க. நீங்கள் அதுவுமே வீட்டில் இருந்துகிட்டு இருக்க போகிறீங்க. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் தான். சரிங்களா? இந்த லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அன்எம்ப்ளாய் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து தான் இருக்காங்க. இப்போ இந்த ஹாலிடே அட்வைசராக நீங்கள் ஆகிறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ணலாம். அது என்ன ப்ரோ ஃப்ளெக்சிபிள் டைம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 10 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தான் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸியாகிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து வேலை சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் ஒர்க்குக்கு போகணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தனியாக டைம் வந்து ஒதுக்கிப்பீங்க அந்த வேலைக்கு. ஆனால் என்கிட்ட ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தை ஃப்ரீயாக வச்சுக்கிறாம அந்த 2 மணி நேரத்தை எப்படி வந்து காசை மாற்றலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைம் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வரும், உங்களுடைய ஃப்ரீடமாகவும் நீங்கள் வந்து இருந்துக்கலாம். நீங்கள் வீட்டில் ஹாலிடேவாக இருக்கீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு க்ரோவிங் செக்டர் தான் அது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், ஒரு கம்பெனி வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போனால் தான் நம்மளும் சேர்த்து நம்மளும் முன்னேற முடியும், நம்மளும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி நம்ம கெரியரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். சரிங்களா? இப்போது இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக் ஹாலிடே டீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த கஸ்டமர், இந்த யாத்ராவுடைய கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த யாத்ரா அந்த டிக்கெட் வந்து போட்டிருப்பீங்க. உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்கள் பயோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வச்சுருவாங்க. அந்த கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒவ்வொரு பீப்புளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து ஒரு டீல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் லீவ் விட்டாங்க, ஏன்னா லீவ் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சம்மர் சீசன் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம கம்பெனி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டீல் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ரூம்ஸுமே போட்டு கொடுத்துருவாங்க. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஏன்னா இந்த யாத்ரா இந்த மாதிரியான இந்த ட்ராவலிங் ஏஜென்ட் கம்பெனி எல்லாமே ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து அலகேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆஃபர்ஸை போடுவாங்க. நிறைய ஆப்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஆப் ஓப்பன் பண்ண இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணலையே முன்னாடி வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட் வரும் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஹைலி அட்ராக்டிவ் ஏர்னிங்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க.
கம்ப்ளீட்டு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த கம்பெனியே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் தனியாக தான் போயிட்டு ஒர்க் பண்ணணும். இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரிலாம் வந்து கிடையாது. யாராச்சும் ரெஃபர் பண்ணணும், ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து காசு, நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்க சொல்லணும், அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி விஷயம் நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. இது அந்த மாதிரிலாம் இங்கே வந்து கிடையாது. ட்ரைனிங் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி கூட நீங்கள் வந்து வெக்கேஷன் போய்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனலாக உங்களுக்கு வந்து ஃப்ளைட் மூலிமா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கூட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து இந்த யாத்ரா அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து அப்ளை பண்ணிடுங்க. அது அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட மைண்ட்லேயே போயிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை அடுத்து இவன் தட்டிட்டு போயிடுவான். ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில், அதுவுமே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் ரொம்பவே மட்டமாக போயிட்டுருக்கு. யார் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கரெக்டாக உள்ள இறங்கி, அதாவது ஃபீல்டு ஒர்க்குள்ள இறங்கி உள்ள வேலை தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த 2023 நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 2023ஆம் ஆண்டில் ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே. அதுவும் நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்டத்தட்ட 163 காலேஜ் இருக்குது. அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்காங்க 2023 மட்டுமே. அப்போது லட்சக்கணக்கான பேர் வெளியில் வராங்க அப்படின்னா அந்த லட்சக்கணக்கான பேருக்குமே வேலை கிடைக்குதா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கிடையாது. அப்போது நம்ம எல்லாமே டிகிரி கிட்டத்தட்ட இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருப்பீங்க, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிருப்பீங்க, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிருப்பீங்க. இல்லை டிகிரி இப்போ முடிச்சுக்கிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லைன்னே மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வேலை இருக்க தான் செய்யுது. வேலை இல்லை, வேலை கிடையாது, அன்எம்ப்ளாய் தான் அதிகமாகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலிமா சர்ச் பண்ணி வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சேனல் மூலியமாகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சி போயிட்டுருக்குறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் இருக்கும், இல்லை வந்து அமௌண்ட்டு கட்டி நீங்கள் வந்து வேலைக்கு வாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே நான் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேன். நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வந்து பிடிக்கல, செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்களுடைய பீப்புளுக்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதுக்கான லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான சார்ஜை மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜிபே பண்ணிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸில் ஜாயின் பண்ணி அதில் அட்மின் இருப்பாங்க. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலே எல்லா இன்டிமேஷனுமே உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.